ஸோ 2001 பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஹாரர் படமாக எடுக்கப்பட்ட ஷி கிரியேட்டர் அப்படின்ற திரைப்படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளியே வந்திருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல ஒரு மேஜிக் ஷோ பண்ற குரூப் வந்து ஃபேக்கான கடல் கண்ணியை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஏரியா ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா மேஜிக் ஷோ அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே இவங்களுக்கு போதுமான வருமானம் அப்படின்றது இல்லை. இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஷன்ல ஒரு வயசான நபருடைய வீட்டுல பாத்தீங்கன்னா உண்மையான கடல் கண்ணியை இவங்க வந்துட்டு பாக்குறாங்க. சோ அந்த கடல் கண்ணியை பயன்படுத்தி நம்மளோட பிசினஸ அடுத்ததோ கொண்டு போகலாம் அப்படின்ற நோக்கத்துல அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ஒரு ஷிப்ல பாத்தீங்கன்னா அந்த கடல் கண்ணி வந்து கொண்டு போறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஷிப் போகும்போது அந்த ஷிப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா யார் உயிரோட இருந்தாங்க அப்படின்றத இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா படத்துல இவங்க காமிக்கிற அந்த கடல் கண்ணி எல்லாமே ஓரளவுக்கு டீசென்டாவே இருந்துச்சு. தென் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. தென் படத்துல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான அந்த தரமான சம்பவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா படத்துல அங்கங்க தரமா வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு பஞ்சமே இருக்காது. இந்த பக்கம் டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட், சவுண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நீட்டா பண்ணியிருக்காங்க. ஃபைனலா வந்துட்டு இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஒன் டைம் வாட்சபிள் த்ரில்லர் டிராமாவா தான் வந்திருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலா இந்த மாதிரி மூவ்ஸ் அதுக்கப்புறம் வெப் சீரிஸ் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க முடிச்சாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.